தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் மனைவிக்கு எம்பி பதவி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி சமூக விரோதிகளால் அவருடைய வீட்டின் முன்பாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் உண்மை குற்றவாளிகள் யாரென்றே தெரியவில்லை. இதுவரை 15 பேருக்கு மேல் கைது செய்யப்பட்டுள்ளனர். யார் கொலை செய்தார்கள் என்ற உண்மையே இதுவரைக்கும் வெளிவரவில்லை. இந்த சூழ்நிலையில் தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவராக ஆம்ஸ்ட்ராங் மனைவிக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் மனைவி தமிழக பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் பதவியை வேண்டாம் என்று கூறிவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி அவர்களுக்கு எம்பி பதவி வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. பகுஜன் சமாஜ் கட்சி தேசிய தலைவர் மாயாவதி அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து காலியாக உள்ள ராஜ்யசபா உறுப்பினர் தேர்தலில் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடி அவர்களை நிறுத்த முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் உத்தரப்பிரதேசத்திலிருந்து பொற்கொடிக்கு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது. ஆம்ஸ்ட்ராங் மனைவி எம்பி ஆக போகிற தகவல் பகுஜன் சமாஜ் கட்சி தொண்டர்களுக்கு ஆறுதலாக உள்ளது. அது ஆம்ஸ்ட்ராங் பணிக்கு கிடைத்த அங்கீகாரமாக உள்ளது. ஆம்ஸ்ட்ராங் மனைவி எம்பி ஆகிறார் என்ற தகவல் தலித் தலைவர்கள் மத்தியிலே வரவேற்பை பெற்றுள்ளது. தலித் மக்கள் மத்தியிலே வரவேற்பை பெற்றுள்ளது.